மும்பை இந்தியன்ஸ் அணில கடந்த ஐபிஎல் 2025 சீசன்ல ரோஹித் சர்மா இம்பாக்ட் வீரராக மட்டுமே விளையாடினாரு. ஒரே ஒரு போட்டியில மட்டுமே ஃபீல்டிங் பண்ண முடிஞ்சது. இதனால அப்போது கேப்டனான ஹர்திக் பாண்டியா மீது கடும் விமர்சனம் எழ ஆரம்பிச்சது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 5 முறை கோப்பை வென்று கொடுத்த கேப்டனை இம்பாக்ட் வீரராக மட்டுமே ஆட வைத்தது ஏன் அப்படின்னு ரசிகர்கள் பல பேரும் கேள்வி கேட்டு ஹர்திக்க கடுமையாகவுமே விமர்சனம் பண்ணாங்க. இந்த நிலையில தற்போது ஐபிஎல் 2026 சீசன்ல தன்னால இம்பாக்ட் வீரராக மட்டுமே ஆட முடியாது, அனைத்து போட்டிகளிலுமே ஃபீல்டிங் செய்ய விரும்புகிறேன். தற்போது இந்திய ஒரு நாள் அணிக்கும் ஐபிஎலுக்கு மட்டுமே ஆடுவதால தன்னுடைய ஃபிட்னஸ் தக்க வைக்க அனைத்து போட்டிகளிலுமே ஃபீல்டிங் செய்ய விரும்புறேன். இந்த விஷயத்துல ஹர்திக் பாண்டியா என்ன தடுக்க கூடாது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்திடம் ரோஹித் சர்மா அவர்கள் ஸ்ட்ரிக்டாக தெரிவிச்சிருக்காரா. இதனை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து ஹர்திக் பாண்டியாவிடம் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இது குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்திடம் பதில் கொடுத்த பாண்டியா, இது எப்படி சாத்தியம்? மும்பை இந்தியன்ஸ் அணியில ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் மட்டுமே முழு நேர பேட்டராக இருக்காங்க. இதுல சூரியகுமார் யாதவ் சமீபத்துல தான் T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல கோப்பையை வென்று கொடுத்த கேப்டனா இருக்காரு. அவரை இம்பாக்ட் வீரராக ஆட வைக்க முடியாது, இதனால ரோஹித் சர்மாவை மட்டுமே இம்பாக்ட் வீரராக ஆட வைக்க முடியும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த முறை ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக ஃபீல்டிங் செய்ய வைக்க மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி ஹர்திக் பாண்டியா அதனை மீண்டும் மீண்டும் மறுக்கும் பட்சத்துல அவருடைய கேப்டன்சி பறிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சோ அப்படி கேப்டன்சி போனா ஒரு வேளை மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணலாம், அல்லது சூரியகுமார் யாதவிடமே இந்த கேப்டன்சி போகலாம் அப்படின்ற பேச்சு போய்கொண்டிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.